ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சுட சுட ஒரு தக்காளி ரசம் தான் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி ரசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. ஸோ அதனால் தக்காளி ரசம் வச்சுட்டு சாதம் வடிச்சிட்டு இந்த மீன் குழம்பையே நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அதுதான் எங்களோட லன்ச் மெனு. ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் லீவுன்றதுனால ஸோ நாங்கள் இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நேற்று வச்ச மீன் குழம்பு நல்லா சூடு பண்ணிவிட்டு மண் சட்டிலேயே வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். ஸோ இப்போ இந்த ரசம் எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். எல்லாேருக்கும் ரசம் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி செய்யலான்றதை டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ பாருங்கள், நான் பொடி அரைக்கிறதுக்காக 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் இதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பல் தோலோடு அப்படியே போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எல்லாமே. அதுக்கப்புறம் அதிலையே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அந்த காம்போட வெறும் காம்பு தான் போடுறேன். ஸோ அது நம்ம அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4-5 இலை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொடி பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ பாருங்கள், இது நான் நல்லா கொரன்னு இந்த பதத்தில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் கரெக்டான பதம். ரொம்பவும் 1-2 உடச்சோன்னா அது டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பழமாக மீடியம் சைஸ் தக்காளி நான் 4 பழம் எடுத்திருக்கேன். தக்காளி பழம் நல்லா ஒரு 4ஆக இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஸோ எல்லா பழமும் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி போட்டுட்டு கொத்தமல்லி அப்படியே பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் பெருசாகவே அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிளகு சீரகம், இது எல்லாமே நம்ம அதிலே சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் அரைக்கும் போது பெருங்காயம் கட்டி நான் எண்ணெயில் லைட்டாக வறுத்து அதிலே சேர்த்து அரைச்சிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன், ஸ்கிப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பாருங்கள், அந்த ஜார்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயே சேர்த்துக்கலாம். ஸோ இதிலே ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி ஃபுல்லாகவே. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி நீங்கள் இப்போவே சேர்த்துருங்க. எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி, ரசம் அந்த அளவுக்கு ரசத்துக்கு உண்டான தண்ணியை நீங்கள் இதிலையே சேர்த்துட்டு, நான் புளி பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்கள், கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது தக்காளி ரசம்ன்றதுனால புளி கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ புளி சேர்த்ததுக்கப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம், எல்லாமே அப்படியே இந்த தண்ணியிலே மசிச்சு விட போகிறோம். ஸோ இது எல்லாமே கையாலே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இது அந்த தண்ணியிலையும் அந்த ரசத்துக்கு உண்டானது எல்லாமே அதில் பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஆல்மோஸ்ட் கிராமத்தில் ஃபுல்லாகவே வில்லேஜ் ஸ்டைலில் இப்படி தான் செய்வாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இது மாதிரி. அதை நான் செஞ்சும் பார்த்துருக்கேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், எங்கள் பாட்டி கூட இப்படி தான் வைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்துலாம் நம்ம கற்றுக்கிட்டு இந்த மாதிரி தக்காளி ரொம்பவும் நைஸாக பிசையாமல் இந்த மாதிரி 1-2 அப்படியே இருக்கிற மாதிரி பிசைஞ்சு அதிலே இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரசத்துக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான். அதுக்குள்ளே பாருங்கள், மீன் குழம்பு நேற்று இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மீன் குழம்பு எடுத்து சூடு பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வச்ச மீன் குழம்பு இன்றைக்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். அதுவும் மண் சட்டியில் இந்த உப்பு மிளகாத்தூள் புளி இதெல்லாம் நல்லா ஊறி அந்த மீனும் அந்த கிரேவியும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அன்னைக்கு வச்ச மீன் குழம்பை விட மறுநாள் சாப்பிடும்போது அது ஒரு சுவையே தனியாக இருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நேற்று வச்ச மீன் குழம்பு அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம லன்ச் மெனுவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இப்போது ரசத்துக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். மீன் குழம்பு கொதிச்சிடுச்சு. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு தாளிக்க எண்ணெய் 2 ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம். 1 ஸ்பூனு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 5-6 பல் பூண்டு நான் தோலோடு தட்டி வச்சுருக்கேன். அந்த நசுக்குன பூண்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி பொரிய விடலாம். 2 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 காஞ்ச மிளகா 2ஆக உடச்சி அதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது நல்லா பொரிய விடுவோம். இந்த தாளிப்பை நல்லா அந்த பூண்டில் கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும். ஸோ பாருங்கள், அவ்வளோதான், பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ரசம் என்ன பண்ணலாம், அடுப்பில் வச்சுட்டு ஸோ இந்த தாளிப்பு எல்லாமே அதுலேயே சேர்த்துக்கிட்டு அதில் சும்மா ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் அதில் தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரி கொடுப்போம். ஸோ கலரி கொடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள், கலரி விட்டோடனே நல்லா இது நுர வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொஞ்சம் நுரைக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுருவோம். பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் கொதிக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை போட்டுட்டு கரண்டியால் என்ன பண்ணலாம், நல்லா கலரி விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஸ்டேஜு பாருங்கள். ஸோ நான் அடுப்பு ஆஃப் பண்ணலை. நுர வரும்போது மறுபடியும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரியே அடுப்புலையே வைக்கிறேன். ஸோ மறுபடியும் அதே மாதிரி லைட்டாக ஓரத்துலலாம் கொதிச்சு வரும். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் ஒரு கலரிட்டு அதே மாதிரி அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு வந்ததுக்கப்புறமா லைட்டாக இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு, தக்காளி ரசம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நான் போடணுன்ற எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு டிஷ்ஷோட மறுபடியும் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.